ஹரிபோல் தண்டோத் பிரணாம். நான் சில நரோத்தம தாஸ் ಠಾಕೂರ್ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு உள்ள ஸ்லோகம், आपने पालाइबे सब सुनिया गोविंद रब सिंह रबे जेनो करिगल सकल विपत्ति जावे महा आनंद सुख पाइबे जार होए एकांत भजन. இங்கே நரோத்தமதாஸ் ಠಾಕೂர் சொல்லிட்டு இருக்காரு, நமக்கு என்ன பாவங்கள் இருக்குது, தோஷங்கள் இருக்குது, குறைகள் இருக்குது, எல்லாமே பகவான் கோவிந்தனுக்கு நாமம் கேட்டு ஓடி போயிடும். எப்படி ஒரு சிம்மத்தின் சப்தம் கேட்டுட்டு யானைகள் காட்டில் ஓடி போகுமா? யார் ஒரே நோக்கம் வச்சு பக்தி பண்ணுவாங்க, ஏகாந்த பஜனா, அவங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் போயிட்டு மகா ஆனந்தத்தின் சுகத்தில் இருப்பாங்க. நிறைய வாட்டி நம்ம நினைப்போம், வேற பக்தர் எவ்வளோ நல்ல வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு, எனக்கு குடும்பத்திலே சப்போர்ட் ಇಲ್ಲ, என் ஊரில் பக்தர் சங்கம் இல்லை, எனக்கு பங்காளி ஹிந்தி இங்கிலீஷ் படிக்க தெரியாது புக்ஸு, அதுதான் நான் கஷ்டத்தில் இருக்கேன். இங்கே நரோத்தமதாஸ் ಠಾಕೂர் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம கோவிந்தனுக்கு நாமம், பகவானுக்கு நாமம் சரியா ஜபம் செய்தா நமக்கு எல்லா பாவங்கள் தோஷங்கள் குறைகள் எல்லாம் ஓடி போயிடும். நம்ம ஏகாந்த பஜனை சொன்னால் ஒரே நோக்கம் வச்சு நம்ம பஜனை செய்தா நம்ம எல்லா ஆபத்து விபத்து நமக்கு எல்லா கஷ்டங்கள் போய் மகா ஆனந்தத்தின் சுகம் அனுபவிக்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் காமம் கோபம் இந்த எதிரிகளுக்கெல்லாம் கிருஷ்ணர் சேவையில் போட சொன்னாங்க. இப்போ சொல்லிட்டு இருக்காரு, பகவான் நாமம் பண்ணுங்க. பகவான் நாமம் பண்ணாமே நம்ம வாழ்க்கையில் சுகம் எதிர்பார்க்கறது ஒரு முட்டாள்தனம், ஆனந்தம் எதிர்பார்க்கறது. பகவான் நாமம் சொல்லும்போது பகவான் நாமம் ஜபம் செய்கிறது ஆயாச்சு, பகவானுக்கு சிந்தனை ஆயாச்சு, பகவானுக்கு லீலைகள் கேட்கறது இல்லை, நம்ம புகழ்ச்சி பண்ணுறது இதெல்லாம் வந்தாச்சு. இதுக்கெல்லாம் சிம்மத்தின் சப்தம் போல சொன்னார், சப்தம் துவனி. ஒரு வாட்டி புலி இந்த மாதிரி சில சப்தங்கள் கேளும்போது வாயில் தண்ணி வந்துடும், ருசி அந்த நினை வந்துடும். ஒரு வாட்டி பேய் பிசாச்சி கேட்டால் பயமும் வந்துடும். இந்த பௌத்திக சப்தங்கள் கேட்கும்போது நம்ம மனசில் பயமும் ஆசைகளும் வந்தால் பகவான் கோவிந்தன் நாமம் கேட்டால் என்ன நடக்கணும்? ஸ்கந்த புராண சொல்லிட்டு இருக்கு, கோவிந்த நாம்னா யஹ கஷ்டின் நரோ பவதி பூதலே கீர்த்தனாதேவ தஸ்யாபி பாப்பம் யாதி சஹஸ்ரதா. ஒரு வாட்டி இந்த பூமியில் யாருமே கோவிந்தா சொல்லிவிட்டாலே ஆயிரக்கணக்கான பாவங்கள் போயிடும். இதுக்கு பேர் நாமாபாசா. இது சுத்த நாமம் அல்ல, நாமத்தின் நிழல் பிரதிபிம்பம். சைத்தன்ய சரித்திராமிருதா சொல்றது, यद्यपि अन्यत्र संकेत होय नामाभास तथापि नामेर तेज ना होय विनाश. இந்த நாமாபாச சொன்னால் நாமத்தின் ஒரு சங்கேத சொன்னால், உங்கள் வீடு எங்கே? கிருஷ்ணநகர். கிருஷ்ணா வந்தாச்சு, சங்கேத. ஒருத்தருக்கு பேரே கோவிந்தன். இப்படி நம்ம சங்கேத பண்ணும்போது கூட நாமபாச ஆகுது.
அந்த நாமம் சொல்லும்போது கிருஷ்ண நகர் இப்படி நம்ம பகவான் நாம ஒரு அடையாளம் போல சொல்லிட்டு இருக்கோம். அப்போ கூட அந்த நாமத்தின் சக்தி அதில் இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பகவான் நாமம் பகவான் இங்கே வித்தியாசம் கிடையாது. அதே போல பகவான் நாமத்தின் இந்த ಸಂಕೇತம் பிரதிபிம்பம் இதில் கூட சக்தி இருக்கு. ಶುದ್ಧ ನಾಮத்தின் சக்தி கிடையாது. பட் இந்த நாமாபாச கூட தர்ம அர்த்த காம மோக்ஷம் முக்தி வரை நமக்கு கொண்டு போயிடும். யோசனை பண்ணி பாருங்க, நாமத்தில் எவ்வளோ சக்தி இருக்கு. பட் அதுக்கு மேலே நரோத்தம தாஸ் ಠಾಕೂರ್ சொல்லிட்டு இருக்காரு, सकल विपत्ति जावे महा आनंद सुख पावे जार हो एकांत भजन. யார் ஒரே நோக்கம் வச்சு பக்தி பிரேமம் ராதாகிருஷ்ணன் சேவை இந்த மாதிரி ஒரே நோக்கம் ஆத்மிக நோக்கம் வச்சு பக்தி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் போயிடும். மகா ஆனந்தத்தின் சுகம் கிடைக்கும். சொன்னால் கொஞ்சம் குறைகள் இருக்குது, நிறைவாட்டி கெட்ட பழக்கங்கள் இருக்குது, நிறைவாட்டி இது எல்லாம் இதயத்தில் போயிடும். மெல்ல மெல்லமாக உறுதி ருசி ரத்தி இதெல்லாம் வர தொடங்கிடும். இப்படி அவன் ஆனந்தம் அனுபவிக்க முடியும். இந்த ஏகாந்த பஜனை சொன்னால் நமக்கு எந்த விதமான நம்ம திருப்தி நம்ம சுகத்தின் ஆசைகளை விட்டு எந்த விதமான பௌத்திக இது கிடையாது. எதுவரை இந்த உலகத்தின் ஆசை அது காமம் அதெல்லாம் இதயத்தில் இருக்கும். எனக்கு எந்த ஆசை கிடையாது. என்ன சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கு. அதான் ஆனந்தம் அனுபவிக்க முடியல. முழு சரணாகதி ஆகும்போது கோவிந்த பாஷ்யாலே சில பலதேவ் வித்யாபூஷன் எழுதிட்டு இருக்காரு, யார் முழு சரணாகதி வச்சு பகவான் ஹரிகே பக்தி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சகாம பக்தருக்கு மேலே உள்ளவங்க. சகாம சொன்னால் இங்கே உள்ள ஆசைகள் வச்சு யார் பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யார் ஆத்மிக விஷயங்களை வச்சு பகவான் பக்தி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள தான் ஏகாந்தி பக்தர். அதில் கூட பகவானுக்கு நிறைய உறவுகள் இருக்கு. ஸ்ரீ பிரஜேந்திர நந்தனா இங்கே யார் பக்தி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் உயர்ந்தவர். பகவானே அவங்களும் பகவானுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுவான் சொல்லி ரூப கோஸ்வாமி பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல, तत्रापि कांतिनाम श्रेष्ठ गोविंद रित मानसाः ஏஷாரி ஸ்ரீஷா பிரசாதோப்பி மனோஹர்த்தும் ந சக்னுயாத். இந்த ஏகாந்த பக்தி எப்படி இருப்பான்? பிரஜேந்திரநந்தன் ராதாகிருஷ்ணருக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வைகுண்ட பற்றி விஷ்ணு கூட அவன் மனசு தன் பக்கம் இழுத்த முடியாது. அப்போது வேறு விஷயங்களை விட்டுடு. இப்போ இந்த ஏகாந்த பக்தர்லே 4 விஷயங்கள் முக்கியமாக பார்க்க முடியும். ஒன்று, வர்ணாசிரம தர்மத்தில் அவங்களுக்கு எந்த விதமான பற்றுதல் கிடையாது, ஆசை கிடையாது. வர்ணாசிரமம் சொன்னால் 4 வர்ணங்கள், பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ரா. 4 ஆசிரம, பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரஸ்த ಸನ್ಯಾಸ. ಉನ್ಮೆಯ ಗೋವಿಂದನಿಗೆ
யார் முழு சரணாகதி எடுத்திருக்கான். அவனுக்கு இது இல்லை வருணமும் இல்லை ஆசிரமமும் இல்லை. அவனுக்கு கோவிந்தன் வேணும். யோசனை பண்ணி பாருங்க. வருணத்தில் ஆசை உள்ளவனும் பிராமணன் இருந்தால் அவனுக்கு அந்த ஒரு அகங்காரம் இருக்குது, நான் பிராமணன் சொல்லி. ஆசிரமத்திலே நான் பிரம்மச்சாரி, நான் சன்னியாசி, இப்படி. ரெண்டாவது கர்ம ஞானத்தில் கூட அவனுக்கு பற்றுதல் கிடையாது. கர்மம் நான் நிறைய நாளாக சொல்லிகிட்ருக்கேன். கர்மம் பலன் எதிர்பார்க்கறது. பலன் பக்தர் கூட பலன் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், ஏன் இப்படி நடக்குது, இப்படியெல்லாம் நடந்துடும், ஜபம் பண்ண எல்லாம் நல்லா ஆகிடும். இனி முழு சரணாகதி ஆகலாம். கர்மம் சொன்னால் வெளியில் உள்ளது விடுங்க. வெளியில எல்லாம் அவனுக்கு பகவான் பக்தியே இல்லையே. பக்தியிலே வந்து கூட இப்போ எல்லாம் எப்படி ஆயிருக்குச்சுன்னா கோயில், ஆசிரமம், அங்கே கூட சம்பளம் வாங்கிறது, தாமம், பிருந்தாவன், மாயப்பூரில் போய் தொழில் பண்ணுறது, இவங்களெல்லாம் கர்மிகள் தானே. சும்மா திலகம் போட்டிருக்கான், பகவான் நாம சொல்லுவான், பட் பண்ணுறதெல்லாம் கர்மம். அவன் லாபம் எதிர்பார்த்துட்டு இருக்கான். கர்மி சொன்னால் இந்த உலகத்தில் சுகம் தேடிட்டு இருக்கான், அடுத்த பிறவிலே சுகம் தேடிட்டு இருக்கான். ஞானி அறிவாளி, அறிவு இருக்கு, விஷயங்களும் தெரியும், தன் வாழ்க்கையில் கொண்டு வரல. உண்மை என்ன, நம்ம எல்லா ஜீவன் கிருஷ்ணருக்கு தாசி. அந்த அறிவு வந்த உடனே சேவை தொடங்கிடணும். ஹரிகுரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணலாம். சும்மா பேசிட்டு இருந்தா அவன் ஞானிதான். எல்லாருமே சேவகர் தான். சன்னியாசி, பிரம்மச்சாரி, தாமவாசி, எல்லாருமே சேவை பண்ணணும். சேவை பண்ண பக்தி சொன்னாலே சேவை. யார் முழுச சரணாகதி ஆயிருக்கான் பகவானுக்கு, ஏகாந்த பக்தன், அவனுக்கு இந்த கர்மம் ஞானத்தில் வரும் இது கிடையாது. மூணாவது, எந்த விதமான சூழ்நிலையில் கூட பகவான் பக்கம் ஆகர்ஷணம். நான் 2 நாள் முன்னாடி யாருக்கு சொல்லிட்டு இருந்தேன், கஷ்டத்தில் யார் வேணும்னா பகவான் நாமம் பண்ணுவான், பகவானுக்கு நினைப்பான். சுகத்தில் கூட நினைப்பீங்களா? ஜெயிக்கும்போ, தோல்வியாகும்போ, நோயாகவும் இருக்கும்போ, சின்ன வயசுல காலேஜில் நம்ம எங்கேயே இருக்கோம், அங்கே எப்போவுமே கிருஷ்ணருக்கு நினைக்கிறது, கிருஷ்ணருக்கு சுகம் பார்த்து நினைக்கிறது. எந்த சூழ்நிலை இருக்காத விஷயமல்ல, விஷயம் கிருஷ்ணருக்கு சுகம், கிருஷ்ண சேவை. நாலாவது, வாழ்க்கைಗೆ நோக்க பிரேமத்துக்கு முழுசா சரணாக இருக்கோம், முழுசா யோசனை பண்ணிகிட்ருக்கோம், வேறு விஷயமே கிடையாது. முழுசாக கோவிந்தனுக்கு யார் சரணாக இருக்காரு, அவங்களுக்கு வாழ்க்கைக்கு நோக்கம் கிருஷ்ண பிரேமம். சூழ்நிலைகள் அதான் சொன்னேன். நம்ம மகாபாரதம் கூடுதல் தெரியாது. நம்ம திடீர்னு கேட்போம், இல்லை பார்ப்போம் டிவியில், 5 பாண்டவர் திரௌபதி கூட 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அக்ஞாத்தவாசம். ஐயோ, பக்தருக்கு இப்படியெல்லாம் ஆகுமா சொல்லி எல்லா திரௌபதிக்கு அந்த சபையில் கொண்டு வந்து ட்ரெஸ்ஸு கழுத்த முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை மீராபாய்
25 வயசுல அப்பா அம்மா கணவன் மாமனார் மாமி எல்லாம் இறந்து போயிருக்காரு. ராஜஸ்தான் அரசன் அவளுக்கு ராஜஸ்தானில் விரட்டி விட்டான், வேலை போய் இங்கெல்லாம் இருக்காது சொல்லி. அந்த சூழ்நிலை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? இல்லை பிரகலாத் மகாராஜ் 5 வயசு அவனுக்கு அவன் அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்காரு, கொல்ல முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? இவங்களெல்லாம் கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்காங்களா? இல்லை, இவங்களும் முழுசாக பகவான்ಗೆ சரணாயிருக்காரு. இவங்களும் எல்லா சூழ்நிலையிலும் பகவான் இவங்க கூட இருக்காங்க. பட் வெளியில் பார்த்தா எப்படி இருக்கு? உண்மையான சரணாகதி எடுத்த பக்தன் வாழ்க்கையில் கஷ்டம் வராது சொல்லலாம். அவன் கஷ்டம் பார்த்து பேசவே மாட்டான். அவன் அவன் இதயத்தில் உள்ள ஆனந்தம் இருக்கு. அப்படி அந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வரும். எப்போ அந்த 6 எதிரிகளுக்கு பகவான் சேவையில் போட்டாச்சு. நம்ம முழு சரணாகதி எடுத்து வாழ்க்கைக்கு ஒரே நோக்கம் பிரேமம், கிருஷ்ண பிரேமம் வேணும்னு சொல்லி பகவான் நாமம் பண்ணால் நம்ம வீட்டிலே இருக்கலாம், ஆப்பிரிக்காலே இருக்கலாம், பிருந்தாவனத்திலே இருக்கலாம், எங்கே இருந்தால் கூட இது நடக்கும். நம்ம இதயத்தில் அழைச்சி வச்சு பிருந்தாவனத்தில் இருந்தாயன்னா, நவத்வீப்பில் இருந்தாயன்னா ஒன்றுமே நடக்காது. பகவானுக்கு சரியாக சரணாகதி எடுத்து ஒரு நோக்கம் பௌத்திக ஆசைகள் இல்லாமல் பகவான் பிரேமம் வாழ்க்கைக்கு நோக்கம் வச்சு ஜபம் பண்ணால் அந்த பகவான் கருணை வச்சு நம்ம எல்லா குறைகள் கெட்ட பழக்கங்கள் எல்லாம் போயிட்டு சுத்த பக்தி சொல்லி பொக்கிஷம் நம்ம இதயத்தில் நம்ம எப்போவுமே ஆனந்தம் அனுபவிக்க முடியும். ஹரி போல் தண்டவத்துனாம்.